அங்காளித்தாயே அருள் புரிவாயே. நம்முடைய மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பங்காள பரமேஸ்வரி சக்தி பீடத்துல அம்மாவுடைய அருள் வாக்கு தான் சிறப்பு. இந்த அருள் வாக்குல தான் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் திருமணம், உயிர் பொழைக்க முடியாதுன்னு சொன்ன எத்தனையோ பேர் உயிர் பொழைச்சது, விதியை மாத்தி வரம் கொடுத்தது, அத்தனை அதிசயம் நிகழ்ந்த இடம் இந்த மாதவரம் சுயம்பங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய அருள் வாக்குல தான். இந்த அருள் வாக்குன்ற ஒரு கருவியை வச்சுதான் அம்மா வந்து தன்னுடைய புகழ இந்த உலகம் முழுக்க பரவ செய்தாங்க. ஆனா எத்தனையோ பக்தர்கள் அம்மாவினுடைய பேரருளை உணர்ந்தாலும் பலனடைஞ்சாலும் இன்னைக்கும் அம்மா இருக்கிறது என்னவோ இந்த ஒரு தெருவுல இந்த இடத்துலதான் இருக்கிறாங்க. வந்த பக்தர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஷீட்ல தான். வெயில் காலங்கள்ல அம்மாவுடைய விக்கிரகத்தை தொட்டாலே பாத்தீங்கன்னா அப்படி கொதிக்கும். அதனாலே நாங்க பிரத்யேகமா எண்ணெய் காப்புலாம் சாத்த சொல்லுவேன் நான். அப்படிப்பட்ட அம்மா வந்து எல்லாருக்கும் வரம் கொடுத்தாலும் தனக்கென்று பெரிதாக எதையும் எதிர்பார்த்து அவள் இருந்ததில்லை. ஏன் அப்படின்னா அதுதான் தாயினோட குணம். தாய்க்கு வந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும். இவ தாய்க்கெல்லாம் தாயா இருக்கிற வள்ளல். அதனால யார் எதை கேட்டாலும் அவளுக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். அதே மாதிரி ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அம்மாவுக்கு இன்னமும் நம்ம ஒரு இடம் அமையல, ஏதாவது ஒரு இடம் அமையணும்னு நம்ம வாக்குல கேட்கும்போது நான் அமைச்சு தருவேன் அப்படின்ற வாக்கை மட்டும் சொல்லுவாங்க. அம்மாவினுடைய வாக்கு வந்து எப்பவுமே வாக்கிட்டால் தப்பாது, வரம் கொடுத்தால் பொய்யாது. அவளுடைய வாக்கு என்னைக்கும் தப்புனதும் கிடையாது. அவ கொடுத்த வரம் என்றைக்கும் நிச்சயமா நம்ம கிட்ட வந்து சேரும். அது போலதான் அம்மா அன்னைக்கு கொடுத்த வாக்கு இன்னைக்கு மெய்யா இருக்குது. அம்மாவினுடைய ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வீடை வந்து எங்களுடைய குடும்பத்தினர் சார்பாக நாங்க வந்து வாங்கியிருக்கிறோம். நம்ம சக்தி பீடத்துல வந்து அம்மன், அம்பாள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், அம்மானு தான் சொல்லுவோம். அந்த முறை வந்து காலகாலமா நம்ம சக்தி பீடத்துல வந்து வழக்கத்துல இருக்கிற ஒரு முறை. அம்மா கிட்ட வந்து நம்ம என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், என்ன வேணா வாங்கிக்கலாம் இல்லையா? அம்மா என்பவள் நம்மளுக்கு தேவையானதையெல்லாம் கேட்டு வாங்கி கொள்ளக்கூடியவள். என்ன வேணா கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாரும் அம்மாவா பாக்குறீங்க, ஆனா நான் இவளை வந்து என்னோட பொண்ணா பாக்குறேன். அம்மாவா பார்த்தா நம்ம கேட்டு வாங்கிக்க முடியும், ஆனா பொண்ணா பார்த்தா நம்ம தான் கொடுக்கணும். நம்ம பெத்த பொண்ணு எல்லாருக்கும் திருமணம் ஆனவங்க எல்லாரும் அவங்களுடைய பொண்ணுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க தானே செய்வீங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு பெருசா எதுவும் செய்ய மாட்டாங்க. பிற்காலத்துல ஏதாவது செய்யறாங்களா அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா பெண்ணை பெற்று விட்டால் அந்த பெண்ணுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தன்மை நம்ம அனைவருக்கும் இருக்கு. அது மாதிரிதான் குரு சிஷ்யன், இறை சக்தி, தெய்வ சக்தி, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உணர்வு தான் ஒரு தாய் சேயான ஒரு உள்ளுணர்வு. அப்படிப்பட்ட உள்ளுணர்வுல தான் நானும் இங்க இருக்கக்கூடிய சக்தியும் செயல்படுவோம். அப்படி என்னுடைய பெண்ணா நினைக்கிறதுனால அவளுக்கு வந்து சில கடமைகளை நான் செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருந்தேன். எப்பவுமே வந்து எங்களுடைய வீட்டை வந்து தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ தாய் வீட்டுல இருந்து பெண்ணுக்கு சீர் கொடுக்கணும் இல்லையா? அந்த சீர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அவ தான் கொடுத்துருக்கிறா. அது வேற விஷயம். அதனால எங்களுடைய தாய் வீட்டிலிருந்து என்னுடைய பெண்ணுக்கு ஒரு சீர் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம். அதோடைய விளைவு, அதோடைய நல்ல ஒரு நிகழ்வு தான் இந்த வீடை நாங்க வாங்கியிருக்கிறது. இது என்னுடைய பெண்ணரசிக்காக நான் கொடுக்கும் தாய் வீட்டு சீர். நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நெஞ்சு நிறைஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் சூழியே, மஞ்சனில் செடிக்கிடமா பூசணங்கள் சூடியே, மங்களம் கொடுப்பவளே குங்குமத்தின் ஜாரியே, தொட்டியம் காடி என்று துலங்கிடும் ஏலத்தில் இருந்த வீடு. இத வந்து லீகலா எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சு சுமார் 1 கோடி மதிப்புல வந்து நம்ம இதை வாங்கிட்டோம். அம்மாவினுடைய ஆலய பயன்பாட்டிற்காக இந்த வீட்டை வந்து நாங்க எங்களுடைய குடும்பத்தினர் சார்பாக நாங்க வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பக்தர்கள் அனைவருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடு வந்து எக்கனாமிக்கலா, லீகலா, மித்தலாஜிக்கலா எல்லா பிராயத்தனங்களையும் பட்டு இதை வாங்கிறதுக்கான பெரும் முயற்சிகளை செய்த என்னுடைய சகோதரர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவள் அருளால் அவள் தாள் வணங்கி அவள் அருளாலேயே அத்தனையும் நடந்தேறியது. அதனால எங்களுடைய குடும்பத்திலிருந்து இந்த வீட்டை வாங்கி
ஆலயத்தினுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவிற்கும், நம்முடைய ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்தனை பரிவார தேவதைகளுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடான கோடி நன்றி.